பேரன்பு வணக்கம். நம்ம பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் உணவகம் இன்பம் ஃபவுண்டேஷனில் தினந்தோறும் கூழ் உணவு இலவசமாக வழங்கப்படுகின்றது. கூழ் வந்து ஒரு அற்புதமான மிகச்சிறந்த உணவு. மீண்டும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக இலவசமாக நம்ம ஊரில் இருக்க மக்களுக்கு அனைவருக்கும் பசியாற்றுவதற்காக தினந்தோறும் கூழ் வந்து ஒரு சிறப்பாக இலவசமாக கொடுக்குறோம். நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் காய்ச்சி சாப்பிடுங்க. எல்லோரும் சோறு தான் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சிறுதானியத்தில் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த காலத்தில் ஃபுல்லாக கூழ் தான் குடித்து வளர்ந்துருக்குறாங்க. இன்னமும் மீண்டும் ஒரு கலாச்சாரம் வரணுன்றதுக்காக மரபு வழி உணவாக தினந்தோறும் கூழ் வந்து எங்கள் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. டெய்லி கூழ் சாப்பிட்றீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? சாப்பிடியா? தினந்தோறும் கூழ் கொடுப்போம். கூழ் ஒரு மிகச்சிறந்த உணவு. எல்லோரும் வீட்டிலேயே காய்ச்சி கொடுங்க. நன்றி. இங்கே கொடுத்துருங்க. கப்பல் இல்லை இல்லைன்னா அவங்க ஊற்று கையில் ஊற்றலாம். கட்டத்தில் வச்சுக்கோங்க. எங்கே பார்த்தீங்க போனதுமா கூழ் குடிக்கிறீங்களா? இந்த காலத்தில் பிடிச்ச மக்கள் விட்டு விட்டாங்க. நம்ம பிடிச்சி திரும்பி நல்ல உணவை திரும்பி சாப்பிட்றதுக்காக கொடுக்குறோம். பெருமாள் நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் உணவகம் இன்பம் ஃபவுண்டேஷனில் தினந்தோறும் இலவசமாக கூழ் ஊற்றப்படுகிறது. கூழ் ஒரு மிகச்சிறந்த உணவு. அற்புதமான ரொம்ப சிறப்பான பாரம்பரியமிக்க சிறுதானிய உணவு. தினந்தோறும் மக்கள் பசியார குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கு ரொம்ப மிகச்சிறந்தது. ஈஸியாக செரிமானமாகும். அற்புதமான உணவு. கலப்படம் இல்லாத சுத்தமான உணவு. தினந்தோறும் மக்களுக்கு பசியார உணவு வழங்கப்படுகின்றது. கண்ட உணவுகளை வாங்கி வளத்தை கெடுத்துக்கிறத விட இந்த மாதிரி உணவுகளை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. அதெல்லாம் இப்போ 30 வருஷத்துக்கு முதல்ல யார் காய்ச்சலா? ரொம்ப காய்ச்சலுக்கு ஆள் இல்லைன்றீங்களா? வாங்க, நாங்கள் காய்ச்சி கொடுக்குறோம். டெய்லி சாப்பிடுங்க. என்னங்கய்யா? வாங்க, காய்ச்சி தரேன், சாப்பிடுங்க. சரி கூழன்னா என்ன தெரியாது. அது எப்படி கல்லெல்லாம் காய்ச்சலுக்கு அந்த உணவுகளுக்கு பதிலாக கூழ் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. அது ஒரு விழிப்புணர்வாக தான் டெய்லி வந்து நம்ம இன்பம் உணவகத்தில் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் எங்கள் ஊர் நெடுங்குளத்தில் ஃபுல்லாக கேப்பதான் விளையுமா. விவசாயத்துக்கு கூழ் ஊற்றி தான் விவசாய வேலைகளை பார்த்துருக்குறாங்க. கூழ் குடிக்கிறதுக்காகவே ஒரு ரசிகர்கள் வட்டம் உருவாகியிருக்காங்க. மிகச்சிறப்பு. எல்லாருமே கூழை வந்து நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க. டீ காஃபிக்கு பதிலாக நாங்கள் டீ கடை வச்சுருந்தாங்கல்ல, டீ காஃபி குடிக்காதீங்க, கூழ் குடிங்கன்னு சொல்கிறோம். அதையும் இலவசமாக தர்றோம்.
பார்த்து பார்த்து. கீழே ஒரு கை பிடிச்சிங்க. ஆமாம் நல்லா இருக்காரா? கீழே வந்து பிடிச்சிங்க. அம்மா கூழ் குடிச்சிருக்கீங்களா அந்த காலத்தில்? நாங்கள் டெய்லி கூழ் தர்றோம், இலவசமாக தர்றோம். எந்த ஊர்? எந்த கல்விக்கு? எஸ் கல்வியா?